Celebrating Excellence in Education, Rotary International District 3233 Award Ceremony. Rotary International District 3233 is hosting a grand celebration today at Ethiraj College Auditorium, Chennai, to honor excellence in education. The event will recognize exceptional contributions through the Rotary Excellence Awards for teachers and Rotary Immense Awards for top educational institutions. The chief guest, Thiru Anbil Mahesh Poyyamozhi, Tamil Nadu's Minister for School Education, will highlight the significance of academic excellence. Rotarian M. Muruganandam, Rotary International Director-elect 2025 to 2027, will serve as a guest of honor, sharing his vision for Rotary's future educational efforts. Other notable guests include Thiru I. Paranthaman, MLA, Thiru C.K. Ranganathan, CMD of Kevin Care, and Thiru V.M. Muralidharan, Chairman of Ethiraj College. The event chaired by Rotarian Mahavir Bothra, District Governor, and supported by Rotarian Dr. P. Satish, Event Chairman, underscores Rotary's commitment to fostering educational development. It aligns with Rotary's mission of service and community growth by recognizing the pivotal role educators playing in shaping future generations. பெருமதிப்பு டீச்சர் பெருமக்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வேல்யூஸ் எனக்கு நிக்குது. இன்னைக்கு நான் எப்படி நடந்துக்கணும், எப்படி பெரியமட்ட நடந்துக்கணும், அந்த எமோஷனல் கோஷன்ட் பத்தி சொன்னாங்க பாத்தீங்களா, அது அவரை உருவாக்கிய அந்த ஆசிரியர் பெருமக்கள் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஆசிரியர் பெருமக்களால் தான் ஒரு சமுதாயம் வளரும். சமுதாயம் எப்போ வளரும்னா, நீங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு 9 கல்லூரியை சார்ந்திருக்கின்ற பேராசிரியர்கள் இன்னைக்கு விருது பெற வராங்கன்னா அவங்களுக்கான அந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடர் கேட்டகரியான்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் தான். நாங்க நல்ல ப்ராடக்டை உருவாக்கி உங்ககிட்ட கொடுக்குறோம். கொடுக்கும் பொழுது சொல்லி கொடுக்கறதுனாலதான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாடு 52 தாண்டி இன்னைக்கு 62 வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இது எங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படியே அது எனக்கு அந்த சுயநலம் உண்டு. எங்க முன்னாடி டீச்சர்ஸ் நாங்கள் விட்டு கொடுக்கறது எங்களால தான் இந்த GR வந்தது என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொன்னேன். அதனாலதான் இன்னைக்கு எவ்வளவுதான் நீங்க ஃப்ரேம் ஒர்க் போட்டு நீங்க இத்தனை கல்லூரிகளை சிறந்த கல்லூரி வந்து சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் நாங்க தான், எங்களுடைய பள்ளிக்கூடம் தான் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொன்னேன். அதனாலதான் பள்ளி பிள்ளைகள் இந்த நாற்றாங்கல் பயிரை ஒரு வளப்படுத்தி அது நன்றாக வளர்க்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் தான் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களே சொன்னார்கள். இந்த 2 பெரும் தலைவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றவர்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள். இன்றைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்க சொல்ற மாதிரிதான் ஒரு தரமான ஒரு கல்வியை தர வேண்டும். குவாலிட்டி எஜுகேஷன் உண்மைதான் தேவை. சோ அந்த குவாலிட்டி எஜுகேஷன் எங்க ஆரம்பிக்கணும்? ஆரம்ப பள்ளியிலேருந்தே நாங்க ஆரம்பிச்சுட்டு போனாங்க. அதனாலதான் ஆல்மோஸ்ட் 22,931 பள்ளிகள்ல ஸ்மார்ட் வகுப்பறை ஸ்மார்ட் போர்டு வர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அதே முதலமைச்சர் தொடங்கி ஏறத்தாழ 2500 ஸ்கூலை தாண்டி நாங்க அந்த இன்ஸ்டாலேஷன் நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விதத்திலும் நம்முடைய பள்ளிக்கூடங்கள் எல்லா விதத்திலும் பிரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிற அளவுக்கு நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களை பொறுத்தவரைக்கும் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, பிரைவேட் ஸ்கூல், இந்த போர்டு அந்த போர்டு கிடையாது. எங்க ஸ்டேட்ல படிக்கிற எல்லா பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் தான். அவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு கல்வி தர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு. சிறப்பு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கூட நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை ஏற்று கலை பண்பாட்டு கொண்டாட்டம் ஒரு கொண்டாட்டம். அது ஒண்ணும் இல்ல, பிள்ளைகளுக்கான திறமை வளர்த்து இருக்கக்கூடியது. நல்லா பாட்டு பாடுங்களா, பாடலாம், நல்லா டான்ஸ் ஆட தெரியுமா, நல்லா கவிதை சொல்ல முடியும், நல்லா பேச முடியுமா, இப்படி அந்த திறமையெல்லாம் கொண்டு வரும்போது இது ஏதோ ஒண்ணு இடிக்குதுன்னு முதலமைச்சர் சொன்னாரு. இந்த சிறப்பு பள்ளி பிள்ளைகளையும் அதை இன்க்ளூட் பண்ணுங்க. அந்த பிள்ளைக்கான திறமை, அவங்களுக்கு என்ன ஆட தெரியுதோ, அவங்க என்ன பாடுறதோ, அவங்க என்ன பேசுறதோ பேசட்டும், அவர்களையும் இந்த போட்டியில் உள்ளே கொண்டு வரணும் என்று சொல்லி அதுக்கு ஒரு தனியா ஜீவோ போட்டிருக்கோம். சோ அதை சார்ந்து இன்னைக்கு விருது பெற வருகை தந்திருக்கின்ற அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அரசாங்கம் என்பது இங்கே நம்முடைய MLA சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் சொன்ன மாதிரிதான்
ஒரு சமுதாயம் வளர வேண்டும் ஒரு அரசாங்கத்தால மட்டுமே அது முடியாது. இது மாதிரி என்ஜிஓஸ் உடைய அந்த பங்களிப்பு அதிகம் தேவை என்பதை உணர்த்துகின்ற விதத்தில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுவும் ஆசிரியர் பெருமக்களை கொண்டாடும் போது நாங்கள் இன்னும் நிறையவே கொண்டாடிட்டோம். தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மண்டல மாநாடு பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் கொண்டாடுவங்கிற பேர்களா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க ஏவி பார்க்கணும் கனவு ஆசிரியர்ங்கிற விதத்தில் அவர்களை கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி, ஏன் கல்வி சுற்றுல நீங்க பிள்ளைகளை தான் கூட்டு போவீங்களா, ஆசிரியர்களை கூட்டு போக மாட்டீங்களா பொழுது அதுல ஒரு 55 டீச்சர்ஸ் நாங்க செலக்ட் பண்ணி இப்ப அக்டோபர் மாசம் அவங்களையும் இன்டர்நேஷனல் டூர் நாங்க கூட்டு சேர்த்தாலும் சரி, இப்படி எல்லாத்துக்குமே சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எங்களுடைய டிபார்ட்மெண்ட். ஆக அந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த எங்களுடைய டீச்சர்ஸ்க்கு அவார்டு வழங்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாருமே சொன்னாங்க இப்படியாச்சும் நீங்க வந்துட்டு போயிடுறாங்க, இன்னொரு மீட்டிங் இருக்குங்க ஒரு 7 மணிக்கா நான் போகணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த செட்டப் எல்லாம் பார்த்ததுக்கு உள்ளபடியே நான் மனசு உருகி அந்த மீட்டிங்கை நான் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க, முதல்ல எங்க டீச்சர்ஸோட மீட்டிங்கை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அளவுக்கு நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இதுல கலந்து கொண்டிருக்கின்ற என்னதான் ரோட்டை நடக்குது என்று சொன்னாலும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நான் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன், வரவேற்பையும் நான் தெரிவிச்சுக்கிறோம் அனைவருக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. 90 கிளப் இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. எல்லா கிளப்புக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு கிளப்புக்கும் அவங்க வந்து ஆசிரியர்கள் விருது வழங்கும் விழா. தொடர்ந்து 100 ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு விருது வழங்கியிருக்கிறோம், நல்லாசிரியர் விருது வழங்கியிருக்கிறோம். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரோட்டரி செய்யாத அவனுமே கிடையாது. ஆயிரம் ஸ்மார்ட் போன் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. கௌரி வந்திருக்காரு, அவருக்கும் இன்னைக்கு அவார்டு கொடுத்திருக்கோம். என்ன சார் டீச்சர் மட்டும் கொடுத்துருக்கீங்களா? அப்படி கிடையாது. எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில யார் யார் வந்து சாதனைகள் செய்யறாரோ சாதனைகளை கௌரவிக்கும் இலக்கம் தான் இவருடைய ரோட்டரி இலக்கம். மாவட்டம் 33 சார்பாக பெரிய விழா நடைபெற்றிருக்கிறது. அதாவது வெறும் ஆசிரியர்கள் மட்டும் இல்ல, அந்த மன வளர்ச்சிக்குரிய குழந்தைகள், அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள், அவங்க இடத்துல டீச்சர்ஸுக்கு வந்து விருது கொடுத்துருக்கோம். இந்த மன வளர்ச்சிக்குரிய குழந்தைகளுக்காக ரோட்டரி கிளப் கீழக சார்பாக எல்லா வருடம் நாங்கள் வந்து நிறைய சிறப்பு பரிசுகள் நிறைய தேர்வுகள் அமைச்சிருக்கிறோம். இந்த வருஷமும் திருப்பதியை கூட்டு போயிருக்கிறோம். 1 நாள் 3 நாள் சுற்றுலாவாக மன வளர்ச்சி குறைந்த மாற்றுத்திறனாளிகள். We can every avenue. We are create district with your all blessings and support. பத்திரிகை நண்பர்கள் ரோட்டரி வந்து சர்வீஸ் ஆர்கனைசேஷன், சர்வீஸ் இஸ் அவர் மோட்டோ. பியாண்ட் யுவர் செல்ஃப். நீங்க யாரு இங்க ரிட்டையர் இல்லைனாலும் ரோட்டரியில வந்து சேரலாம், கவர்மெண்ட் தொடர்பு கொள்ளலாம். தயவு செய்து எல்லாரும் ரோட்டரியில சேருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.